Hi friends, welcome to Sudhashri Kitchen. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது fried rice. குட்டீஸ்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கலர்ஃபுல்லான இந்த fried rice அருமையா வந்திருக்கு. உதிரியா வந்திருக்கு. இதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் காம்பினேஷன். நம்மளோட fried rice எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? கலர்ஃபுல்லா அழகா உதிரியா ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? fried rice பண்றதுக்கு இந்த கப்ல 2 கப் நான் பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன். 2 கப் அரிசி சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா இதை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் இதை நம்ம ஊற வைக்கணும். 2-3 டைம் நல்லா கழுவிட்டு இதை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வரலாம். இந்த பாசுமதி அரிசி 20 நிமிஷம் ஊறிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்ததுனால இதே கப்பில் 10 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கப்புக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றணும் வடிக்கிறதுக்கு. உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம இந்த பாஸ்மதி அரிசி வடிச்சிட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். அதுக்காக தான். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி அரிசியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அழைச்சி வச்சுருந்த பாஸ்மதி அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ரொம்ப லேசாக அப்படி கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ 2 கொதி வந்துருச்சு. கையில் எடுத்து பார்த்தோம்னா இப்படி உடைச்சா உடையணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்து தனியாக வடிகட்டி வச்சுக்கலாம். இப்படி வடிகட்டி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் வடித்தாச்சு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. இது அப்படியே சூடு ஆறட்டும். அடுத்தது என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாணலியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 4 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 8 பல் போட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பீன்ஸு 1 கப்பு, கேரட் 1 கப்பு, முட்டைக்கோஸ் 1 கப்பு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் தான் வதக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் ஒரு பாதி அளவுக்கு வெந்த பிறகு சோயா சாஸ் 2 ஸ்பூனு, ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூனு, கெச்சப் 1 ஸ்பூன் எல்லாம் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட வினிகர் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம உதிரியாக வடித்து வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். சாதம் எப்படி நல்லா பொலப்பலான்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? சேர்த்துட்டு ரொம்ப மெதுவாக நம்ம கலந்துவிடணும். இப்போ லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். குட்டீஸ்க்கெலாம் எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நம்ம வீட்லேயும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அட்டகாசமான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கலர்ஃபுல்லான ஃப்ரைட் ரைஸு கலந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழையை நல்லா தூவிட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கலர்ஃபுல்லான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.